Cookery. இன்னைக்கு அபிஸ் குக்கரியில பச்சைப்புளி சாறு ரெசிபி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல அரிசி உப்புமா ரெசிபி பார்த்தோம். அதுக்கு இந்த பச்சைப்புளி சாறு சூப்பரான காம்பினேஷன். அரிசி உப்புமா ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. பச்சைப்புளி சாறு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதுக்கு புது புளியை விட பழைய புளி தான் நல்லா இருக்கும். பழைய புளி பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். அதில் பச்சைப்புளி சாறு செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதில் அரை கப் வெந்நீர் சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா கரைச்சிக்கலாம். வெந்நீர்லேயே கரைச்சிக்கோங்க, அப்போது தான் புளியோட எசன்ஸ் நிறைய கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு சிகப்பு மிளகாய், அரை கப் எள்ளு, இது கிட்டத்தட்ட 50 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எள்ளு அரைச்சதுக்கு அப்புறம் பொடியாக இருக்காது, கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். புளியை நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீர்க்க இருக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெல்லைப்பொடி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச எள்ளு பொடி, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எள்ளு நல்லா புளியில் மிக்ஸ் ஆகணும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நீள வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு சிட்டிகை பெருங்காயம். எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு புளி கரைசல்ல சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பச்சைப்புளி சாறு ரெடி ஆயிடுச்சு. புளி, வெல்லம், எள்ளு எல்லாம் சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நான் என் மாமியார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அரிசி உப்புமாக்கு இதை விட்டால் வேறு சைட் டிஷ்ஷே கிடையாது. அவ்வளோ அருமையான காம்பினேஷன். அரிசி உசிலிக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை நம்ம எப்போவுமே கொதிக்க வச்சு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ ஜஸ்ட் வெந்நீர் விட்டு கரைச்சி மட்டும்தான் எடுத்திருக்கோம், கொதிக்க வைக்கல. இது ஒரு வித்தியாசமான அட்டகாசமான டேஸ்ட்டு. அரிசி உப்புமாக்கு பச்சைப்புளி சாறு அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.